மனோஜும், ரோகிணியும் முத்து அண்ட் மீனா இவங்க 2 பேரால பயங்கர அவமானப்பட்டு நிக்கிறாங்க. அதாவது முத்து, மீனா இவங்க 2 பேரோட திருமண நாள் விழா சிறப்பா நடந்துட்டு இருக்கு. அப்போ அங்க இருந்த மனோஜ் முத்துக்கிட்ட, "டேய் முத்து, நியாயப்படி நீ தான்டா எனக்கு நன்றி சொல்லணும். என்னால தான் உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சு. நான் மட்டும் அன்னைக்கு ஓடி போகாம இருந்திருந்தேன்னா உனக்கு கல்யாணமும் ஆயிருக்காது, யாரும் பொண்ணும் குடுத்திருக்க மாட்டாங்க." அப்படின்னு முத்துவ ரொம்ப தரம் தாழ்த்தி கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருக்காரு. இத கேட்ட ரோகிணியும், விஜயாவும் நக்கலா சிரிச்சிட்டு இருக்காங்க. இத பார்த்த முத்துவுக்கு பயங்கர கோவமாகி திட்டலாம் அப்படின்னு போகும்போது, அதுக்குள்ள மீனா ரொம்ப கோபமாகி, "அப்படிலாம் இல்ல மனோஜ். நியாயமா நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்." "இல்ல, இல்ல. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்க மட்டும் அன்னைக்கு ஓடி போலன்னா, இவர மாதிரி நல்லவர் கண்டிப்பா எனக்கு கிடைச்சிருக்கவே மாட்டாரு. நான் ஓப்பனாவே சொல்றேன். இவர் எனக்கு கிடைச்சிருக்க மாட்டாரு. இவர் மட்டும் கிடைக்கல அப்படின்னா, இந்நேரத்துக்கு நான் எவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன்னு என்னால நெனச்சு கூட பார்க்க முடியல. இவர் எனக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க தான் முக்கிய காரணம். அதனால நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி." இத கேட்ட மனோஜ்க்கு அப்பவே முகம் வாடிடுச்சு. திருப்பி முத்து விடாம, "டேய் மனோஜ், ஆமாடா, நான் கூட உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். நீ மட்டும் அன்னைக்கு ஓடி போல அப்படின்னா, மீனா இந்நேரத்துக்கு உன் மனைவியா இருந்திருப்பாங்க. அந்நேரத்துக்கு நானும் மீனாவ ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி நல்ல பொண்ணு எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டுருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னா, நம்ப அம்மா பார்லர் அம்மா மாதிரி ஒரு பொண்ண தான் பார்த்து வச்சிருப்பாங்க. பார்லர் அம்மா மாதிரி ஒரு பொண்ணு மட்டும் என் வாழ்க்கையில கிடைச்சிருந்ததுன்னா, நான் லைஃப் ஃபுல்லா அவள தான் அழுதுகிட்டே தான் இருக்கணும் காலம் ஃபுல்லா. நல்ல வேளை அந்த மாரி கொடுமைகள் என் வாழ்க்கையில நடக்கல. உனக்கு நன்றி மேல நன்றி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்டா வாழ்க்கை ஃபுல்லா." அப்படின்னு ரொம்ப நக்கலா சொல்லிடுறாரு. இத கேட்ட மனோஜும், ரோகிணியும் நொந்து நூடுல்ஸ் ஆயிடுறாங்க. சிரிச்சிட்டு இருந்த விஜயா, ரோகிணியோட முகம் புஸ்ஸுன்னு சுருங்கி போயிடுச்சு.